அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை ஆழமாக காதலிக்க இந்த வார்த்தை சொல்லுங்கள் போதும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் உண்மையாகவும் ஆழமாகவும் காதலிக்க நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை தான் நம்ம இதுல பயன்படுத்தி இருக்கோம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் உண்மையான காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே கொஞ்சமாவது அறிமுகம் இருந்திருக்கணும். யாருனே தெரியாத நபர்களுக்கு, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த மெத்தட்ல ரொம்பவுமே சிம்பிளான ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றதை நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதுசா பார்க்கறவங்களுக்காக ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். தமிழ்ல சமஸ்கிருதம்ல எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு பெயர். இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடியது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி அல்லது அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வேற எந்த லாங்குவேஜ்லயும் மொழிபெயர்க்க கூடாது. தமிழ்லயோ அல்லது வேற எந்த மொழியிலேயோ டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. அமைதியான மனநிலையில முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இன்னமும் வேகமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உங்க மேல உண்மையான ஆழமான காதலை வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடோ அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் சேர்க்க வேண்டாம். ஒரே நேரத்தில் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணால் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு எதிர்ப்பு அலை உருவாக்கி நமக்கு ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுக்கும். சோ மேக்ஸிமம் ஒரு நேரத்தில் 2 மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு நாளைக்கு 11 முறை நீங்க எழுதணும். எத்தனை நாளைக்கு எழுதணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்க மேல உண்மையான ஆழமான காதலை வெளிப்படுத்துறாங்கன்றத நீங்கள் உணரும் வரை இந்த வாக்கியத்தை எழுதிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவுமே எளிமையான வாக்கியம். சோ 11 முறை ரொம்ப சிம்பிளா எழுத முடியும். இப்ப நம்ம பார்க்க போற மாதிரி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 10 நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு போதும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இத்தனை நாட்கள் தான் எழுதணும்னு கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 11 முறை நீங்க கட்டாயமாக எழுதி இருக்கணும். வீட்ல பயன்படுத்தாத டைரி அல்லது நோட்புக் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது கடையில ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட்புக் அல்லது டைரி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்ரூல்டு நோட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது கோடு போடாத நோட்புக்கை பயன்படுத்துங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதுக்கு அல்லது ஸ்விட்ச் வேர்ட் எழுதுறதுக்கு நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதிலேயே கூட நீங்க எழுதலாம். அடுத்ததாக எந்த கலர்ல எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர், இந்த 2 கலரை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் எழுதும் கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் அல்லது ப்ளூவாக மட்டும் தான் இருக்கணும். 11 முறை கவுண்டிங்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டு கூட எழுதுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில எழுதணும். பிரேக்கப் லெவல்ல அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க எழுதுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்க இருந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினைச்சிட்டே இந்த வாக்கியத்தை எழுதுங்க. யாருக்காக இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் மேல எந்த விதமான வருத்தமோ, கோபமோ, வெறுப்போ, ஏக்கமோ இருக்கக்கூடாது. மேலும் நீங்க யூஸ் பண்ற இந்த மெத்தட் மேல உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஒரு துளி அளவு சந்தேகம் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ற மெத்தட் உங்களுக்கு பலன்களை கொடுக்காது. அடுத்ததாக எழுத வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா
ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்க எழுதும் பொழுது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க எழுதுறத யாருமே பார்க்க கூடாது. அதை பற்றிய விளக்கத்தை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஒரு தனி ரூம்லயோ அல்லது மறைவான இடமாக பார்த்து எழுதுங்க. மொத்தத்தில் நீங்க எழுதும் பொழுது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்களும் எழுதுற வரைக்கும் உங்களுடைய மொபைல் போன் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டு வைங்க. யாருக்காக நீங்க எழுதுறீங்களோ அந்த நபர் மீது முழு கவனத்தை செலுத்தி இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். 11 முறை மட்டும் தான் எழுத போறோம். சோ கான்சென்ட்ரேஷன் ரொம்பவுமே முக்கியம். கவனம் போகும் இடத்துல தான் சக்தி பாயும். ஒரு செகண்ட் கூட வேற எதை பத்தியும் யோசிக்காம நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரையே நினைச்சிட்டு இந்த வாக்கியத்தை எழுதணும். எழுதி முடிச்சதும் அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை ஒரு மறைவான இடமா பார்த்து வச்சிருங்க. வேறு யாரும் அதை எடுத்து படிக்காம நீங்க பார்த்துக்கணும். சரி, வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிக்ளேர் வீனஸ் டீப் லவ் எவர் ஆன் நவ். டிக்ளேர் வீனஸ் டீப் லவ் எவர் ஆன் நவ். டிக்ளேர் வீனஸ் டீப் லவ் எவர் ஆன் நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் இது. கவனத்தை சிதற விடாம ரொம்பவுமே பொறுமையா நிறுத்தி நிதானமா எழுதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர் நடந்துகிட்டதுக்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களும் வச்சுக்கலாம் அல்லது நெருப்புல போட்டு நீங்க எரிச்சிடுங்க. தயவு செஞ்சு நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இது போன்ற மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். அதனால தான் காதலர்கள்னு சொல்லும் பொழுது உண்மையான காதலர்கள் தான் இதை பயன்படுத்தணும்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு மெத்தட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கோ அதை தவறான விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாகத்தான் இருக்கும். சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கங்களுக்காக மட்டும்தான் இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மேலும் இந்த மெத்தட் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அட் பிரசன்ட் கரண்டா அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நம்பிக்கையோட இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்ற மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை மட்டுமே நீங்க பார்த்துட்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் அதற்கான விடையை உடனடியாக கொடுக்கும். அடுத்ததாக, இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா, சேஞ்சஸ் தெரியுதான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பணும். அந்த நேரத்துல தான் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும். அந்த குறிப்பிட்ட நபர் பத்தி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. சோ எந்த விதமான ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நீங்க சதா சர்வ நேரமும் நினைச்சிட்டே இருக்காதீங்க. எந்த அளவிற்கு நீங்க மனதை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருக்கீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.